ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். நீதிமொழிகள் 13:6. நீதியானது உத்தம மார்க்கத்தாரை தற்காக்கும் அப்படின்னு போட்டு, கர்த்தருடைய நீதி என்ன செய்யுமா? உத்தமமாய் நடக்கிறவர்களை தற்காக்கும், ஆனால் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எனக்கு இந்த படிக்கும்போது ஆதியாகமத்தில் நோவாவை குறித்து ஞாபகம் வந்தது. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுள் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 3 காரியம்: நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் பூமியிலே மனுஷனை படைத்ததற்காக ரொம்ப மனஸ்தாபப்படுறாரு. அவர் இருதயத்துக்கு ரொம்ப விசனமாக இருக்குது. மனுஷன் அப்படி துன்மார்க்கமாக அக்கிரமத்தில் தெளித்திருக்கிறத பார்த்தவொன்னே அப்படி தேடிகிட்டே வராரு. அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா இப்படிப்பட்டவனாக இருந்ததுனால அவனையும் அவன் நிமித்தமாய் அவன் குடும்பத்தில் 3 பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய மனைவிகளையும் அவனுக்கு உண்டான மிருக ஜீவன்களையும் அவர் காப்பாற்றுவதை நம்ம பார்க்குறோம். அது அழகாக கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நீ கப்பல் செய்யணும், பேழை செய்யணும், இத்தனை நீளம் இருக்கணும், உயரம் எல்லாமே அவன் ஒரு இன்ஜினியராக இல்லை, அவனுக்கு ஒரு ப்ளூ பிரிண்டெல்லாம் போட்டு தரல. கர்த்தர் வாயின் வார்த்தையில் சொன்னார். வசனம் சொல்லுது, 22ஆம் வசனம் 6:22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஒரு கீழ்ப்படுத்தலும் இருந்தது அவனுடைய வாழ்க்கையில். அதனால தான் அவன் தற்காக்கப்பட்டான். உலகமே அழிந்து போனது, அவர் படைத்த சிருஷ்டிகள்லாம் அழிந்து போனது. ஆனால் நோவாவும் அவர் குடும்பத்தினர் மட்டும் தற்காக்கப்பட்டார்கள். அதுதான் சொல்லப்படும், நீதி உத்தம மார்க்கத்தாரை தற்காக்கும். எனவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய நீதி நியாயங்களை நான் கை கொண்டு நடக்க எனக்கு உதவி செய்யுங்க, அப்போது நீர் எங்களை பாதுகாப்பீர், தற்காப்பீர். எவ்வளவு இடர்கள் சேர்ந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும் நீர் எங்களை பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்குன்னு சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது அவர் நம்மை தற்காக்கிறவராக இருக்கிறார். ஆனால் உடனே பாருங்கள், ஆப்போசிட்டாக துன்மார்க்கமோ பாவிகளை கவிழ்த்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்குது. கவிழ்த்து போடல, நம்மை தற்காக்கும்படியாக கர்த்தர் நம் அண்டை நிற்கிறார். நாம் அதற்கு பாத்திரவான்களை நடக்க அவர் அண்டை கேட்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் உமது கற்பனையை கண்ணோக்கி கை கொண்டு நடந்திட, உமது நீதி நியாயங்களை காத்து நடக்க அருள் செய்யும் என் ஆத்துமனேசரே, சித்தம் நடக்கட்டுமே. பாவியாம் என்னை மண்டையில் சேர்த்திட வழிவகுக்கும். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. நாங்கள் கர்த்தாவே நீதியாய் நடக்கவும் உத்தமமாய் நடக்கவும், அந்த நீதி ஆனது உத்தம மார்க்கத்தாரை தற்காக்கும் என்று சொன்னது போல உமது நீதி நியாயங்களை நாங்கள் காத்து நடக்கும்போது நீர் எங்களை தற்காக்கிற தேவனாயிருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள் நாங்கள் வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும். லூக்கா 21:5. இன்றைய கேள்வி, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்?